எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நம்ம நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருப்போம். அந்த வீடுக்கும் இந்த வீடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கான்கிரீட் வீடுகள் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வீடு தான் பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கும் மற்ற வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு கம்ப்ளீட்டா வந்து ஒரு பசுமையான முறையில கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. மற்ற வீடு மாதிரி கிடையாது. இந்த வீட்டுல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பில்லர் யூஸ் பண்ணவே கிடையாதுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செங்கலை வச்சுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வீடை பார்த்துட்டு இருப்பீங்க. வீடு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூசு வேலை எல்லாம் எதுவுமே செய்யாம இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண செங்கல் தாங்க இது. சாதாரண ஒரு செங்கல் கிடையாது. எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சம வெயிட் இருக்குங்க இந்த கல். இந்த கல்லுல நீங்க ட்ரில்லிங் போடுறது கூட ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கவங்க தான் எனக்கு சொன்னாங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வீடு அப்படின்றதுனால உங்களுக்கு வெயில் காலத்துல கூலிங்காகவும், குளிர்காலத்துல உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாவே இருக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல்னு சொல்லாங்க. வீடு நான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உள்ள போய் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்பவே சூப்பரா பிடிச்சிருந்ததுங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் யார் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றம் ஹவுஸ் தாங்க இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயனார் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷமா இந்த மாதிரி வீடுகள் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகளை வந்து இவங்க கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்குள்ள போய் எல்லாமே பார்த்துட்டேங்க. எனக்கு அருமையா பிடிச்சிருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடுகள் கட்டணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. எனக்கு இந்த வீடு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த வீடு வந்து ஒரு புது அனுபவமா இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள போய் இன்ச் பை இன்ச் இந்த வீட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இந்த வீட்டுக்கும் மற்ற வீட்டுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாதுங்க. இந்த வீட்டில் குமரன் அப்படின்ற ஒருத்தருடைய ஃபேமிலி தான் வந்து 1 இயரா இருக்காங்க. முற்றம் ஹவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த வீடை காட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத விட 1 இயரா இருக்க அவங்க சொல்கிறது போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய எலிவேஷனுங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பூசு வேலை செய்யாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீட்டோடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் வந்து வெளியே அப்படியே தெரியறதுனால தாங்க. இந்த வீடு பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விண்டேஜ் ஸ்டைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்லுக் வந்து இருக்குங்க. இந்த அழகான வீடு நமக்கு லோட் பீரிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வழியாக அழகாக கட்டி எழுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கிங்கில் தாங்க இருக்கோம். பார்க்கிங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் தான் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து எங்களுக்கு கடப்பாக்கல் வேணும் அப்படின்றதுனால இந்த வீட்டுக்கு கடப்பாக்கல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திண்ணையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த வால் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிக்ஸ் எல்லாமே தெரியுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து இந்த செவரு எல்லாமே பூசப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூசு வேலை எதுவுமே செய்யாமல் தாங்க இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ஸ்பெஷல். அந்த எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வெளியே தெரியும். சிமெண்ட்டு மண் கலந்து கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருந்தாலுமே நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருக்குங்க. கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதில் வந்து வார்னிஷ் வந்து அடிச்சிருக்காங்க. அதனால அந்த டிசைன் வந்து பார்க்கவே நமக்கு அந்த அளவுக்கு அழகாக தெரியுதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கிங்கில் இருக்க சீலிங் தாங்க பார்க்குறோம். சீலிங் வந்து என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்ற ஒரு முறையில் தான் இந்த சீலிங் வந்து கட்டப்பட்டிருங்க. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் ஸ்லாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்லர் ஸ்லாப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தரை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானைகளை வந்து அடுக்கிடுறாங்க. பானைகள் அடுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஜெல்லி வந்து போட்டுருவாங்க. போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரிங் அடிக்கும்போது இங்கே வந்து முட்டு கொடுப்பாங்க. அந்த முட்டு எடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு தரை போட்டாங்க இல்லையா, அந்த தரை வந்து எல்லாமே கீழே விழுந்துருங்க. விழுந்துட்டு நமக்கு இந்த பானைகள் வந்து தெரியும். இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே சில்னஸ் வந்து கொடுக்குங்க வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம் அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் இதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் இன்னும் என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நமக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு சேஃப்டி கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் எல்லாமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோருங்க. டோர் வந்து இவங்க வந்து ரீயூஸ்டு வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மரத்தை வந்து எழுச்சி அதெல்லாம் பண்ணாமல் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு வுட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லா வுட்டுமே வந்து யூஸ்டு வுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு டோர் வந்து ரீயூஸ்டு வுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து திக்னஸ் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து டோர் வந்து திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கைப்பிடியுமே வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தாங்க. கஸ்டமைஸில் இவங்க ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
டைல்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். டைல்ஸ் வந்து என்ன டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தங்குடி டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு டைல்ஸ் முறை அப்படின்னு தெரியும். இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் டைல்ஸுங்க. மற்ற டைல்ஸ் மாதிரி மிஷின் கட்டிங் எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பண்ணுற டைல்ஸ் தான் இது. இதனால என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு கூலிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இருக்கும். டெம்பரேச்சர் வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் வீடு வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து யூஸ் ஆகுங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்னால நமக்கு காலில் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வலி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே தாங்க இருக்கும், வீட்டில் ஹாலில் தான் இருக்கும். நமக்கு பார்க்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், வால் எல்லாமே வந்து எதுவுமே பூசு வேலை பண்ணாமல் அப்படியே எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. இந்த எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் தெரியறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைலாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு வுட் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், வீட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு வுட் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லரே கிடையாதுங்க. அதாவது கம்பி எங்கேயுமே வந்து கிடையாதுங்க. நமக்கு இந்த சீலிங் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரிங் போட்டது மட்டும் தான் கம்பி. மற்றபடி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்பி வந்து யூஸ் பண்ணவே கிடையாதுங்க. இப்போ பொதுவாக நம்ம கட்டுற வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை வந்து கொடுத்துருவாங்க. ஸ்பேஸை கொடுத்துட்டு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜன்னல் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஆனால் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சுவிட்சுக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சுவிட்ச் போர்டு பார்க்குறோங்க. பொதுவாக வந்து எல்லா வீட்லையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவுரு எழுப்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்ன வரணும் அப்படின்றத ப்ரீ பிளான்டாக பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பில்லர் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நம்ம தட்டி எடுத்துட்டு வைக்கிற கான்செப்டே கிடையாதுங்க. எல்லாமே செவுரு எழுப்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட்லேருந்து என்னென்னலாமா நமக்கு வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே இவங்க பண்ணிடுறாங்க. இப்போ ஹாலில் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்க. இவங்க பக்காவாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பகலில் வந்து லைட் வசதியே இல்லைனாலும் வெளிச்சமாக இருக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுமே நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிறதுனால இவங்க கஸ்டமர் வந்து சோஃபா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக குஷன் சோஃபா போடாமல் இந்த மாதிரி நமக்கு உடனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா போட்டிருக்காங்க. அதனால ஓவரால் வியூ வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. இவங்க குஷன் சோஃபா எதனா போட்டிருந்தாங்கன்னா இதோடைய அழகே வந்து போயிருக்கும். ஆனால் இதோடைய அழகை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன் சோஃபா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்கிங்கில் நம்ம வந்து ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்ற ஒரு முறையில் இவங்க வந்து கான்கிரீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாலில் இருக்கோங்க. ஹால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஃபில்லர் ஸ்லாப் முறையில் தான் வந்து கான்கிரீட் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பானை பார்த்துருப்போம். ஆனால் உள்ள நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்த்தம் ஓடு அப்படின்ற சொல்கிற ஒரு ஓடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் ஸ்லாப் வந்து போட்டிருக்காங்க. வெளியே நான் என்ன எப்படி சொல்லணும் அதே மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தரையை இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்த்தம் ஓடுகளை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சென்ட்ரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டை எல்லாமே எடுக்கும்போது அந்த தரை வந்து கீழே விழுந்துருங்க. தரை விழுந்துட்டோடனே இந்த போர்த்தம் ஓடுகள் வந்து அப்படியே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நமக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வெயில் அடிக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து தெரியலங்க. அந்த அளவுக்கு வீடு வந்து ரொம்பவே ஒரு கூலிங்காகவே இருக்குது. இது வந்து நான் என்னாலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான முறையில் தான் வந்து முற்றம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் வந்து இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி வீடுகளை கட்டி கொடுத்துட்ருக்காங்க. கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து ஓப்பனில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால கஸ்டமர் விருப்பப்பட்ட மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனுமே இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனும் வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வெளியே எப்படி ஹாலில் எல்லா இதுலேயும் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் கிச்சன்லேயுமே வந்து இந்த போர்த்தம் ஓடுகளை யூஸ் பண்ணி இவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு வீடு மாதிரி இது வந்து தெரியவே தெரியாது. ஆல்ரெடி இங்கே வந்து இவங்க கொடுத்து நம்ம 1 இயராக இருக்காங்க. இவங்க என்கிட்ட சொன்னும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த சம்மர் சீசனில் வெயில் அடிச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ கூட வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து ஹீட்டாக இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு வந்து ரொம்பவே வந்து ஒரு கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் தாங்க பார்க்குறோம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் தான் இவங்க ஸ்டெப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே வந்து சப்போர்ட் வந்து கிடையாதுங்க. எதுவுமே வந்து ஜாயிண்ட் ஆகவே இல்லை. இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து தனியாக வந்து செஞ்சு அதுக்கப்புறம் இந்த செங்கல் எழுப்பும் போது ஒன்றொன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் இந்த ஸ்டெப்ஸை வந்து இவங்க கட்டியிருக்காங்க. ஒரு 1 வீக் கழிச்சு அந்த முட்டு குத்துறது எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் செவுத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து 32க்கு 32 சைஸுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாலு,
ஓப்பன் கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு ரெஸ்ட் ரூமு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் போக போகிறோங்க. ஸ்டெப்ஸ்ல இருந்து மேலே ஏறும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து வீட்டு வந்து வெளிச்சமாகவே இருக்குங்க. என்னதான் வந்து மழை பெஞ்சாலுமே சரி, உங்களுக்கு அந்த வெளிச்சம்ன்றத வந்து இருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இவங்க வந்து கவர் பண்ணாமல் நமக்கு கிளாஸில் கொடுத்ததுனால உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெளிச்சம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம லைட் எதுவுமே வந்து போடலைங்க. இதனால வீடு வந்து ரொம்பவே ஒரு வெளிச்சமாக இருக்குன்னே சொல்லலாங்க. இப்போ நீங்களே பாருங்க, இந்த ஓப்பன் கிளாஸ் வென்டிலேஷன் கொடுத்ததுனால நமக்கு வெளிச்சம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் காற்று வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெளிச்சத்துக்கும் சரி, காற்று வசதிக்கும் சரி, கூலிங்க்குமே சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரிங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் தாங்க இருக்கும். பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இவங்க கீழே ஹாலு எல்லாமே என்ன செட்டப்பில் கொடுத்துருந்தாங்களோ அந்த செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெசார்ட்டில் இருக்க ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொடுக்குதுங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்ற முறையில் தான் வந்து கான்கிரீட் வந்து போட்டிருக்காங்க. சீலிங்குமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் தாங்க போக போகிறோம். டெரஸ்க்கு போகிற வழியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக டெரஸ் கொடுக்காம அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வச்சிருக்காங்க. அந்த டோருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வுட்னா நான் சொன்ன மாதிரி ரீயூஸ்டு வுட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பிளானோ அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலைங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் ஒரு சிட் அவுட் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவுக்கு ஒரு ரூஃபுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சீமை ஓடுகளை வந்து இவங்க மேட்ச் பண்ணி இவங்க வந்து ஒரு சூப்பரான ரூஃபிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானும் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரு அட்டை அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இது அட்டை எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. 2 சைடுமே வந்து உங்களுக்கு நல்லா வெயிட்டான ஒரு கல்லை வச்சு அதை சூப்பராக டிசைன் பண்ணி அதை பாலிஷ்மே பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் சூப்பராக ஒரு சிட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து கடப்பாக்கல் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்கார செய்யலாம். சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றனால நீங்கள் உட்காராம இருக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் செட்டப்பில் தான் வந்து இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு கீழே தர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் ரூஃபிங் டைல்ஸ் தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்காதுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபில்லர் ஸ்லாப் முறையில் அந்த சிஸ்டம் போட்டிருக்கனால உங்களுக்கு வீடு வந்து கூலிங்காக இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால கஸ்டமர் கேட்டதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூல் ரூஃபிங் டைல்ஸுமே வந்து போட்டிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து பார்க்கும்போதே தெரியுங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு முறையில் தான் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்போஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக தெரியுதுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், கஸ்டமர் வந்து இவங்களுக்கு வார்னிஷ் கோட்டிங் கொடுத்ததுனால இன்னும் பார்க்க வந்து நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்குங்க. இப்போ பொதுவாக எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா செவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒழுகுறது செய்யுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கிரீட் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 அடி கொடுத்ததுனால தண்ணி டைரெக்டாக செவுத்து மேலே வராமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து விழுந்துருங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோக்கு சன்செட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க சன்செட் கொடுக்காம என்ன கஸ்டமர் கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீமை ஓடுகள் வச்சு ஒரு சூப்பரான ஒரு விண்டோ செட்டப்பை அவுட்லுக்கில் இருந்து பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன் அண்ட் விஜய் அவங்க ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அக்கா நேம் தான் விஜய். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸில் வந்து இருக்காங்க. நம்ம சொல்கிறத விட இந்த வீடை பற்றி இவங்க சொன்னதாக கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க எப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு முறை வீடு கட்டுற முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இவங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து எல்லா கிளைமேட்லேயும் வீடு வந்து எப்படி இருக்குது, வரவங்க போகிறவங்க எல்லாம் வீடை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் ஆக்சுவலாக வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணப்போ ஆர்டினரி பில்டிங் தான் பிளான் பண்ணோம். எங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்கிறதே சிஸ்டம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அந்த மாடல் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது தான் யூடியூப்பில் இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ்ன்னு இருந்ததை பார்த்துட்டு சாரை காண்டாக்ட் பண்ணோம். பில்டர் ஐயனார் சாரை காண்டாக்ட் பண்ணோம். எங்களுக்கும் இந்த மாதிரி கட்டணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசங்களுக்குன்னு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணோம். போய் மீட் பண்ணி பேசணும். சார் பேசினது எங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருந்ததை விட இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்க்குறவங்களும் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாமா, உள்ளே வந்து பார்க்கலாமான்னு கேட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. வெயிலில் வந்துட்டு இங்கே வந்தோன்னா நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். உள்ளே நல்லா சில்லுன்னு இருக்கிறத, மண்பானைக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்.
உள்ள வந்தோடனே ரொம்ப சில்லுன்னு அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வெளியே வெயில் இருக்கு, உள்ள வந்து கூலிங்கா இருக்கு. இதே மழை பெய்யும் போது நமக்கு வந்து கிளைமேட் வந்து எப்படிக்கா உள்ள இருக்கும்? மழை பெய்யும் போது வெளியே ரொம்ப கூலிங்கா இருக்கும்போது உள்ள வந்தா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% கம்மியா ஒரு வார்ம் இது இருக்கும். இருக்கும், வார்மா இருக்கும். வெளியே இருக்கிறத விட அவ்வளோ சில்லுன்னு இல்லாம உள்ள நல்லா வார்மா இருக்கும். ஸோ வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு இங்கே 20% அப்படியே ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்கள் வந்து 1 இயராக இந்த வீட்டில் இருக்கீங்க. நீங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து தான் இது வந்து பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடு எப்படி வரும் அப்படின்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து நம்பி கட்டி இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி ஐயனார் சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றியும் அவங்க ஒர்க்கை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த கட்ட ஆரம்பிக்கும் போது நாங்கள் வேற யாரையும் போய் மீட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஐயனார் சாரை மீட் பண்ணனால எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது, இது கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியேம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிளான் முதற்கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு நாங்கள் போட்டு கொடுத்த பிளானை அப்படியே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இல்லை இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் கேட்டு அதை அப்படியே செஞ்சு கொடுத்தாங்க. வெளியே திண்ணை இருக்கணும், எல்லாமே நீங்கள் என்னென்ன வேணுமோ முதலே சொல்லிடுங்க. ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இதில் எந்த சேஞ்சும் நம்ம ஆர்டினரி பில்டிங் மாதிரி தட்டுறது உடைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க, என்னென்ன வேணும்னு சொல்லிடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ நம்ம கேட்ட எல்லாமே கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு நாங்கள் சொன்னதை கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. காஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டினரி பில்டிங்கை விட இது ஆக்சுவலாக கூட தான். ஆனாலுமே வந்து ரொம்ப லீனியண்ட்டாக நமக்கு அமௌண்ட் கொடுக்க முடிஞ்ச டைமில் கொடுத்தோம். நமக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக கேட்க முடிஞ்சது. நமக்கு தேவையானதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வீடு கட்டிக்க முடிஞ்சதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. நான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வீடை வந்து சுற்றி காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஜென்ரலாக இன்றைக்கி தேதியில் நம்ம எல்லாருமே பார்க்குற வீடுங்க மாதிரி இந்த வீடு வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயமே வந்து இவங்க ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ரூஃப்லேருந்து கீழே டைல்ஸ்லேருந்து எல்லாமே இவங்க வந்து இவங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி அந்த முற்றம் ஹவுஸ் அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய ஸ்டைலோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீடு வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக ஐயனார் சார் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. எத்தனை நாளுக்குள்ளே வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஐயனார் சார் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவார். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடு வந்து இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.